கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவது வாழ்த்துகிறேன். இயேசப்பா நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 13:12 வாசித்தபடி அன்போடு கேட்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது கீழே 13 வசனம் சொல்லும் போது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அல்லேலூயா. இப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். எதற்காக காத்திருக்கிறீங்க? ஏன் காத்திருக்கிறீங்க? எதை குறித்து நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா கர்த்தர் அது செய்வார். அது திருவசனத்தை நாம் என்ன செய்யணும்? திருவசனத்துக்கு பயப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் காலங்களும் வருடங்களும் அநேக வருடங்கள் ஆகும்போது, தாமதம் ஆகும்போது நமக்கு என்ன வருது? என்ன வருதுங்க? திருவசனத்தை என்ன செய்யறோம்? அவமதிக்கிறோம். இவ்வளவு வருஷாச்சு, இது வரைக்கும் நடக்காது, இனிமே நமக்கு நடந்துற போதான். வெளியே சொல்லுங்களேன். காத்திருத்தல். எதற்காக காத்திருக்கும்? காத்திருப்புனா நமக்கு கஷ்ட காலம்னு நினைக்கிறோம். காத்திருப்பு கஷ்ட காலம் கிடையாது, கர்த்தருடைய கணத்தை கொண்டு வருகிற காலம் தான் அது காத்திருக்கும் காலையும். ஆனால் அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, கொஞ்ச காலம் ஆர்வமாய் ஆவலாய் காத்திருந்து கடைசியில் அந்த திருவசனத்தை நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் எங்க நிறைவேற போகுது, இதெல்லாம் நடந்துருமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, சாத்தியம் தானா, சாத்தியம் இல்லையா என்று சொல்லி அநேக நேரத்துல நாம நினைச்சு கொஞ்ச காலம் ஆகும்போது, கொஞ்சம் வருஷம் ஆகும்போது நம்மளை அறியாமல என்ன வந்துருதுங்க? நம்மளை அறியாமல ஆமா எங்க நடக்க போகுதுங்க, திருவசனத்தை அசட்டை பண்ணுகிறோம். நம்மளை அறியாமலே அவமதிக்கவும் செய்யறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை அறியாமையே திருவசனத்தை அவமதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா வசனம் சொல்றது, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். சொல்லு, யார் பலன் அடைவா? வசனத்துக்கு காத்திருக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான் பலன் அடைய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் கூட வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவங்க ஓடினாலும் இலை படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. வேத வசனத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். அப்புறம் கர்த்தருக்காக நாம் மனுஷன் காத்திருந்தா புதிய பலன் நம்மால் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு சோர்வு வராது. கர்த்தருக்கு காத்திருந்தா நமக்கு சோர்வு வராது. அவருடைய வாக்கு தத்தத்துக்கு காத்திருந்தா நிச்சயமா நமக்கு முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. வேதத்துல பல வருடங்களாக நெடு நாளாய் காத்திருந்த மனிதனை குறித்து நாம் ஒரு சில காரியத்தை பார்க்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துல நெடுநாள் காத்திருந்ததுன்னு உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? சொல்லுங்க. ரொம்ப வருஷம் காத்திருந்தது. ஆபிரகாம் எவ்வளவு வருஷம் காத்திருந்தாருங்க? ஆபிரகாம் எவ்வளவு வருஷம் காத்திருந்தாருங்க? 25 வருஷம் காத்திருந்தாருங்க பிள்ளைக்காக அப்படின்னு நாம சொல்லுகிறோம். ஆனா அதை விட ஒரு மனிதன், தேவ மனிதர்கள், ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம்
30வது வசனத்தை வாசிக்கலாம். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரை பெற்றான். ஆமா, லாமேக்கு என்பது யார்? நோவாவுடைய தகப்பன். ஆமா, நோவாவுடைய தகப்பன் நோவாவை என்ன செய்ய பெற்று இவன் என்ன செய்வான்? நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி மேல 29 பேர் வைக்கிறார். இந்த தேற்றுகிற அநேகருக்கு தேற்றரவாளனாய் இருக்கிற இளைப்பாறுதலை கொண்டு வருகிற நோவா. இளைப்பாறுதல் என்று சொன்னால் நோவா என்று சொன்னால் தேற்றுகிறவன், தேற்றரவாளன். அப்புறம் என்னது? இளைப்பாறுதலை கொண்டு வருகிறவன் என்று பேர். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நோவா 500 வயதான போது நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். அப்போ ஆபிரகாம் காத்திருந்தது 25 வருஷம். ஆனா எல்லாத்துக்கும் இளைப்பாறுதலை கொண்டு வருகிறவன், எல்லாத்துக்கும் ஆறுதலை கொண்டு வருகிறவன், எல்லாத்துக்கும் தேடுதலை கொண்டு வருகிற நோவாவோ காத்திருந்தது எவ்வளவு வருஷங்க சொல்லுங்க? 500 வருஷம். 500வது வயதுல தான் என்ன செஞ்சானா? பிள்ளையை பெற்றெடுத்தானா. நீங்க நினைக்கலாம் அந்த காலத்துல ஆயுசு 950 அப்படி நல்லா இருந்ததுனால அவங்க 500 வயசுலாம் ஒரு அதிக வயசா தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம். மேல இருக்கிற ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல மகலாலேயேல் 65 வயதான போது யாரைத்தை பெற்றான் இருக்குது. 21வது வசனம் ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை என்ன செய்தானா? பெற்றான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது? 65 வயதிலே பிள்ளைகளை பெற்றான். 105 வயதிலே 6வது வசனம் சேர்த்து 105 வயதான போது ஏனோஸ் என்ன செய்தானா? பெற்றான். ஆதாமே என்ன செஞ்சுக்க 130 வயதான போது தன்னுடைய சாயலா தன்னுடைய ரூபத்தை என்ன செய்தானா? சேத்தை பெற்றான் இருக்குது. எத்தனை வயசுல? 130 வயதுல சேத்தை பெற்றானா. அப்ப அதுக்கு முன்னாடியே காயினையும் ஆபேலையும் பெற்றுட்டார். 100 வயசு, 105 வயசு, 65 வயது என்ன செய்தாங்க? பெற்றெடுத்தாங்க. 9வது வசனம் ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். 90 வயது, 65 வயது, அப்புறம் 105 வயது, 130 வயதுல பிள்ளை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்து வசனம் சொல்லுது. ஆனா நோவாவோ 500 வயதான போது கிட்டத்தட்ட அவனுடைய ஆயுசுல பகுதி நாளுக்கு மேல 950 அவருடைய நோவாவுடைய மொத்த ஆயுசு நாட்கள். ஆனா அவர் 500 வயதுல என்ன பிறந்துச்சுங்க? பிள்ளைகளை பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நீடித்த நாளாய் அவன் காத்திருந்தான். எதுக்காக? அநேகருக்கு ஆறுதலை கொண்டு வந்தவன், அநேகருக்கு தேர்தலை கொண்டு வந்தவன், இளைப்பாறுதலை கொண்டு வந்தவன். இவன் என்ன செய்ய போகிறான்னா, இவன் ஒரு நீடித்த காலமாய் அவன் காத்து கொண்டு இருந்தான். ஏன் காத்து கொண்டிருந்தான்னா, இவனுடைய இந்த நோவாவுடைய 600ஆம் வயதுல பூமி என்ன செய்ய போகுதுங்க? பூமி, முழு பூமியும் அழிய போகுது. 7வது அதிகாரம் 11வது வசனத்துல நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்நாளில மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதவுகளும் திறவுண்டன என்று. நோவா 500 வயதுல குழந்தைகள் பிறக்குது. 498 500 அதுல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 600வது வயதுல பூமி என்ன செய்யுது? முழு பூமியும் அழிக்கப்படுது. இவர் பார்த்தீங்கன்னா இவர் பாவத்தினாலேயோ சாபத்தினாலேயோ இவருக்கு ரொம்ப காலம் பிள்ளை இல்லாம இருந்ததுனால இவர் பாவம் பண்ணிட்டாரா, இல்ல இவர் சந்ததி சாபம் பண்ணிடுச்சா, இல்ல பாவியா இவரு, இல்ல குறை உள்ளவரா? ஏன் இவருக்கு இவ்வளவு காலம் காத்திருந்தார்? ஏன்னா ஆதியாகமம் 6ல் 8வது வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காத்திருக்கிறதுக்கு நமக்கு கிருபை கிடைத்திருக்குது. எதுக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். நோவா காத்திருந்தான். அந்த ஜாதியிலே, அந்த ஜனத்திலே, அந்த முழு பூமியிலே அவன் மேல கர்த்தர் கிருபை வச்சாரு.
எது செய்தாலும் கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தேறுகிறது என்ற விசுவாச நம்பிக்கை நோவாவுக்குள்ள இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? ஏன் என் சந்ததி வரல? ஏன் எனக்கு ஒரு சந்ததி இல்லை? என்னுடைய மூதாதையர் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, 65 வயதிலேயே பிள்ளைகளை வம்சத்தை பெற்றெடுத்துக்கிறாங்களே, எனக்கு ஏன் ஏறக்குறைய 500 வயதாக வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகல. கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்திருந்தாரு. அதனாலதான் 9ஆம் வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்னு சொல்லியிருக்கு. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லுது. தேவனோடு சஞ்சரித்தவனுக்கு காத்திருப்பு, தேவனோ உத்தமன் என்று சாட்சி பெற்றவனுக்கு காத்திருப்பு. எல்லா ஜனத்தை விட அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றவன் காத்திருந்தான். நீதிமான் காத்திருந்தான், உத்தமன் காத்திருந்தான், தேவனோடு சஞ்சரித்தவன் காத்திருந்தான். சந்ததிக்காக, வம்சத்திற்காக, தேவனுடைய கிருபை ரட்சிப்புக்காக, இந்த பூமியை மீட்டுக் கொள்ளும்படிக்காக தேவன் அவனை வித்தாய் கர்த்தர் வைத்திருந்தார். அதனால அவனை அநேக வருடம் காத்திருக்க வச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நோவாவுடைய வயசு 500 வயசு, அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்போ நோவாவுக்கு 600 வயதாகும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு 100 வயது. அவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை வயதுங்க? 100 வயது, 98 வயது, என்ன செஞ்சிருக்கலாம், 95 வயது அப்படி இருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா நோவாவுடைய பிள்ளைகளுக்கு 100 வயசு, 95 வயசு, 98 வயசு அப்படி இருந்திருக்குது. ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லாமல் இருந்திருக்குது? பிள்ளை இருந்துச்சுங்களா? சொல்லுங்க, பிள்ளை இருந்ததா? பிள்ளை இருந்ததா? இல்லை. ஏன்னா ஜலப்பிரளயம் வந்து முழு பூமி அழிய போது சேம், காம், யாபேத் என்ற 3 குமாரரை அவன் பெற்றான். பேழைக்குள்ளே அவனும் பாருங்க 7:7 ஆதியாமம், ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தாங்க. 3 பையங்க, 3 மருமக, 6 பேர். நோவா அவன் மனைவி 2 பேர், மொத்தம் 8 பேர் தான் என்ன செஞ்சாங்க, பேழைக்குள்ள போனாங்க. அப்போ நோவாவுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருந்தது? திருமணம் முடிந்திருந்தது. 3 பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்போ அந்த வயசு இருக்குது, ஆனால் இன்னும் குழந்தை பெற்றெடுக்கல அவங்க ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும். நோவாவுக்கு 500 வயது வரைக்கும் காத்திருந்தார். காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. நோவாவுக்கு 65 வயதுலையோ 105 வயசுலையோ 135 வயசுலையோ 30 வயதுலையோ குழந்தை பெற்றிருந்தா 600வது வயது வர்றதுக்குள்ள அவன் பல தலைமுறை பிள்ளைகளை பார்த்திருப்பான். ஆமாவா இல்லையா? பூமி அழியறதுக்கு முன்னாடியே இவனுக்கு பல தலைமுறை, பல சந்ததி பிறந்திருக்கும். அப்ப நோவா என்ன செஞ்சிருப்பா, என்னுடைய பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நான் மட்டும் பேழைக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படி ஆமாவா இல்லையா? வேலைக்குள்ள போ, ஒருத்தர் சரி கிடையாது, நீயும் உன் மனைவியும் தான் உத்தமனா நீதிமானா இருக்கிறீங்க, உன் குடும்பம் மட்டும்தான் உத்தமமா இருக்குன்னுதான். இவங்க 4 தலைமுறை 5 தலைமுறை வந்திருந்துச்சுன்னா எல்லாரும் உத்தமத்துல உறுதியா இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இவரை மட்டும் போச்சுன்னா, இல்லை என் கொள்ளு பேரன் வெளியில கிடந்து முங்கி சாவான், அதனால நான் கதவை பூட்ட மாட்டேன், இல்லை திறந்து விடுவேன், என் கொள்ளு பேர வா அப்படிம்பாரு. ஆமாவா இல்லையா? அப்புறம் என் பேரனை நான் எப்படி விடுவேன், என் மகனை எப்படி விடுவேன், என் மருமகனை எப்படி விடுவேன், என் சந்ததியை எப்படி விடுவேன், என் தலைமுறையை எப்படி விடுவேன்னு அவருக்கு பேழையை பூட்டி இருக்க மாட்டாரு. கத்தர் பூட்டினாலே இவர் சன்னல் வழியா புதுச்சாது வெளியில ஓடியாந்து, இல்லை இல்லை என் சந்ததியோட செத்தாலும் ஜாகனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், கப்பலுக்குள்ள பேழைக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்தாரு ஆண்டவர். நோவாவையும் நோவாவனுடைய சந்ததிய வம்சத்தையும் இந்த பூமியின் வித்தாக தெரிந்திருந்தார். ஆதாமின் வித்தாக நோவா காலம் வரைக்கும் இருந்த ஜனங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நோவாவில் இருந்து நோவாவின் பிள்ளைகள் மூலம் முழு பூமியை கர்த்தர் பழுகி பெருக வைத்தார். சேம், காம், யாபேத் மூலம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த திட்டத்தை உலகம் புரிஞ்சுக்கிறல. ஒரு பரிசுத்த சந்ததிய, ஒரு புதிய ஜெனரேஷனை, ஒரு புதிய தலைமுறையை நோவாவினுடைய பிள்ளைகள் மூலம் கர்த்தர் முழு பூமியை நிரம்ப வச்சார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த 3 மகனும்
அந்த 3 மருமகள் மூலம்தான் இப்ப இருக்கிற 600-700 கோடி ஜனங்களும் அந்த 3 பேர் மூலம் வந்தவங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பூமி முழுக்கவும் பரம்பும் பெருகும் வைக்கும்படி நோவா காத்திருந்தான். அவ்வளவு காலங்கள் காத்திருந்தான். அவருடைய மனைவியும் காத்திருந்தார்கள். அப்போ 500 வயதான போதும் கணவன் மனைவிக்குள் உள்ள உறவும் அன்பும் மைக்கும் ஒரு நாளும் குறைஞ்சி போகவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ 4 வருஷம் ஆனாலே, 3 வருஷம் ஆனாலே, 2 வருஷம் ஆனாலே, 5 வருஷம் ஆனாலே என்ன செஞ்சிருது? உறவு, அன்பு, பாசம், புரிஞ்சு கொள்றது எல்லாமே என்ன செய்யுது? இல்லாம போயிருது. பாருங்க, 500 வயது வரை காத்திருந்தான். அவன் சந்ததி ஒருத்தரும் அழிந்து போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போனார்களா? காத்திருந்த அவன் வெட்கப்படவில்லை. எவ்வளவு காலமான கர்த்தர் காத்திருக்க வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கடைசி கால சந்ததியாய், இன்னும் புதிய தலைமுறையாய், கர்த்தருக்கு பிரியமானதாய் இந்த பூமியை நிரப்புகிற சந்ததியாய் என்னுடைய தலைமுறை மாறணும்னு சொன்னான். விசேஷித்த தலைமுறையாய் ஆகணும்னு சொன்னான். கர்த்தர் என்னை காத்திருக்க வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த கடைசி கால எழுப்புதல கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். என்னை கொண்டு அநேகரை ரட்சிப்பில் நடத்தும்படி, என்னை கொண்டு அநேகரை அபிஷேகத்தில் நடத்தும்படி, என்னை கொண்டு அநேகரை எழும்ப பண்ணும்படிக்கு இந்த கடைசி காலத்துல பின்மாறின அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். அவர் கிருபை கிடைக்கும்படி காத்திருக்கிறேன். அவர் என்னை நீதிமானாய் உத்தமனாய் மாற்றும்படி அவர் காத்திருக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு காலம் அவன் பொறுமையோடு காத்திருந்ததுனால அவனுடைய தலைமுறை, அவனுடைய சந்ததி கைவிடப்படுவதை அவன் கண்களால் பார்க்கவில்லை. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவதையும் சொன்ன வசனம் சங்கீதம் சொன்னது போல நோவா நீதிமானாய் இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளேயே அவன் நீதிமான உத்தமனமாய் இருந்தான். அவனோ அவன் சந்ததியோ கைவிடப்படவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காத்திருந்தான், காத்திருந்தான், காத்திருந்தான். அவனும் வெட்கப்படவில்லை. அவன் சந்ததியும் தலைமுறையும் ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்பட விடாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அவனோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். இனி ஜலத்தினால் பூமியை ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்றது மாதிரி இருக்கலாம். ஆனா விரும்புறது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல காணப்படும். ஏன் காத்திருக்கிறோம், எதுக்கு காத்திருக்கிறோன்னு நோவாவுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனா கர்த்தர் காத்திருக்க வைக்கிறது நன்மைக்கே என்று சொல்லி புரிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பேழையெல்லாம் செய்ய வைத்தார். அதாவது பேழைன்னு சொன்னா ஒரு பெரிய கப்பலை அவர் செய்ய சொன்னார். பாருங்க, 300 முழம் நீளம், 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரத்தில் ஒரு பெரிய கப்பலை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னார். அதை அவன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் உற்சாகத்தோடு செய்தான். ஆனா உடனே அவன் பேழையை செய்ய ஆரம்பித்த பொழுதே மழை வந்து விடலை. பேழையை கட்டி முடிச்ச உடனே மழை வரலை. நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் பேழை ஏதோ பேப்பர் கப்பல் மாதிரி செஞ்ச உடனே மழை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இனிமே மனுஷன் இருக்க போற ஆயுசு 120 வயசுன்னு கர்த்தர் அங்க சொல்லிட்டாரு. முனி மனுஷன் இருக்க போறது 120 வருஷம் தான், அவன் ஆயுசு 120 தான் நினைக்கிறோம். ஆனா இந்த வசனம் சொன்னதுக்கு அப்புறம் நோவா 950 வயது, அவங்க பையங்க 600 வயது, 500 வயது, 400 வயது, 300 வயதுன்னு என்ன செய்தாங்க, அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப இங்க சொல்றது மனுஷன் இருக்க போறது 120ன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களா மாறிட்டாங்க. இனி மனுஷங்க இருக்க போறது எவ்வளவு காலம்? 120 வருஷம் தான் இருக்க போறாங்க. 120 வருஷம் கழிச்சு நான் முழு பூமி என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும் போது நோவாவுக்கு வயது 480 வயசுல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். இனி மனுஷன் எவ்வளவுதான் காலம் தான் இருப்பான்?
பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் நீ 120 வருஷம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய முழு பூமி என்ன செய்ய போறேன், அழிச்சிட போறேன்னு சொல்றாரு. அப்போ நோவாவை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அல்லேலூயா. நோவாவை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, அவனை ஒரு பெரிய கப்பலை செய்ய சொல்லுகிறார். அவனும் அவன் குடும்பமும் இந்த கப்பலை கட்டுச்சு. பெரிய கப்பல் கொப்பேருங்கிற மரத்தில் என்ன செய்தாங்க, இந்த கப்பலை கட்டினாங்க. அதுக்குரிய பின்னணியெல்லாம் ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக இருக்கும். இந்த கொப்பேர் மரம்னா என்ன, அதை எப்படி வெட்டணும், அதை எப்படியெல்லாம் அந்த பேலையை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. சாதாரணமாக நம்ம பேலை செய்தாட்டு போயிடும். கப்பல் கட்டுகிறது சாதாரண காரியம் கிடையாது. முத கப்பல் கட்டப்பட்டது இங்கே தான். உலகத்திலே முத கப்பல் கட்டது நோவா, அவர் தான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் அளவு சொல்லி முத கப்பலை கட்ட சொன்னதே யார் தான். இன்னைக்கு நேற்று கப்பல் கட்டிட்டேன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு மேலே 5000 வருஷம் என்ன செய்தார், 4500 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷம் காலத்தில் நோவா கொண்டு கர்த்தர் பெரிய கப்பலை என்ன செய்தார், செய்ய வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சோதரம். அப்போ அந்த கப்பல் பேலைன்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. முத நம்ம ஊரில் ஒரு டிவியோ ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ வந்திருந்தா சொல்லுவாங்க. முன்ன காலத்தில் பெரியவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, முத ஊருக்குள்ளே பஸ் வந்த போது எல்லா ஜனங்களும் பயந்துட்டு ஓடுனாங்களாம். எல்லா ஜனங்களும் பஸ்ஸை பார்த்து பதறி ஓடினாங்களாம். அது வரைக்கும் வாகனத்தை பார்க்காம முறை அறிவில்லாமல் நாலேஜ் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தவங்க பெருசாக பாப்பான்னு ஆறு நடிச்சு அப்படியே பான்னு அப்படி பெருசாக வர்றதை பார்த்த உடனே என்னடா யானையை விட இப்போ யானை மாதிரி இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது, இத்தம் பெருசாக இருக்குது, ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குன்னு சொல்லி பயந்து ஓடுனாங்களாம். பஸ்ஸை பார்த்துட்டு என்னமோ வருது, ஏதோ வருது, இது என்னன்னே தெரியலையே அப்படி பதறிக்கிட்டு ஓடுனாங்களாம். இன்றைக்கும் வயசான ஒரு சிலங்களை பாருங்களேன், அந்த ட்ரெயினை பார்த்தா நீளமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் ட்ரெயினில் நான் ரயிலில் போகவே மாட்டேன்ப்பா, பார்க்கறதுக்கு நீளமாக அட்டைப்பூச்சி மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நெருண்டு வருது, பார்த்தாலே எனக்கு படபடப்பாகுது. இன்றைக்கும் ட்ரெயினில் போகாத எத்தனையோ ரொம்ப வயதானவங்க இருக்கிறாங்க, அதை பார்த்து பயப்படுறவங்க உண்டு இன்னைக்கும். அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். இப்போ நோவாவாட்டு பேலையை கட்டுனா என்னடா கட்டுறாரு இந்த ஆளு, என்னத்தை கட்டுறாரு இந்த ஆளு, இப்படிங்குது அப்படிங்குது, நீளமா இருக்குது, அகலமா இருக்குது, அப்புறம் உயரமா போகுது, அப்படி கோணையா போகுது, அப்படி வளைஞ்சுக்கிட்டு போதே, இது என்னன்னே தெரியலையே, என்னத்தை தான் பண்றான் அப்படின்னு கேட்டா இதுக்கு பேர் என்னன்னா அவன் பேலை, அதாவது கப்பல் இருப்பான். அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே, அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. நோவா ஐயா, நோவா தாத்தாவுக்கு, அதாவது நோவா அவர் நீதிமானுக்கு பாருங்க, அவர் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. என்ன கட்டுற, நம்ம சும்மா ஒரு பாத்ரூம் கட்டினாலோ சும்மா ஒரு தண்ணி தொட்டி கட்டினா கூட உடனே 1000 பேர் வந்து கேள்வி கேட்பான். கேள்வி கேட்பானா, கேட்க மாட்டானா? என்ன கட்டுறீங்க, என்னது கட்டுறீங்க, ஏன் கட்டுறீங்க, எப்படி கட்டுறீங்க, எதுக்கு கட்டுறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ நோவா கட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு வீடோ ஒரு ஏதோ சின்னதை கட்டுனாலே எப்போ கட்டி முடிப்பீங்க? ஒரு சின்ன வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன், சிம்பிளாக ஒரு வீடு கட்டினா கூட எப்போ கட்டி முடிப்பீங்க? எப்போ பால் காய்ச்சி வச்சிருக்கிறீங்க, எப்போ வீடு புண்ணியச்சனை வச்சிருக்கீங்கன்னு உடனே கேள்வி வைப்பாங்க. இவர் கட்டுறதை பார்த்து என்னைக்கு கட்டி முடிப்பேன், எப்போ உள்ளே போக முடியும், என்ன பண்ணிட்டு இருக்குன்னா 1000 கேள்வி. ஆனால் அவர் காத்திருந்து வேலை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கட்டுறதை பார்த்தா இந்த காலத்துக்குள்ள கட்டுற மாதிரி தெரியல. இவன் இந்த காலத்தில் கட்டி முடிச்சுக்கிறான் மாட்டான மாதிரி நோவா பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா? ஏன் சின்னதாக செஞ்சால் ஆகாதா? இவ்வளோ பெருசு தான் கட்டணுமா? கொஞ்சம் சின்னதாக கட்டினா சீக்கிரமாக கட்டிடலாம் கேட்டிருப்பாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்வேன், அது என்னைக்கு முடிக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு அன்னைக்கு முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம நினைக்கும், ஆண்டவரே இது இப்பயே முடிஞ்சிருமா, இது நாளைக்கே முடிஞ்சிருமா, ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருமா, 6 மாசத்துல நடந்துருமா, இப்படி கிடைச்சிருமா, அப்படி கிடைச்சிருமான்னு 1000 கேள்வியை கேட்போம். சொல்லும் போதே எப்போ முடிப்பீங்க ஆண்டவரே, எப்போ கொடுப்பீங்க ஆண்டவரே, எப்போ உயர்த்துங்க ஆண்டவரே, எப்போ ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேள்வியை கேட்டுருவோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனா நோவாவோ தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் அவர் சொல்லும் வரை பொறுமையாய் காத்திருந்து வேலை செய்தான். அல்லேலூயா. சோர்ந்து போகாம அவன் வேலை செய்தான், தளர்ந்து போகல, திருவசனத்தை அவமதிக்கல. ரொம்ப வருஷம் காத்திருந்து இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் பொய்யுங்க, போற இடமெல்லாம் வசனம் சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அப்படி நடக்குங்காங்க, இப்படி நடக்குன்றாங்க, இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனி எங்க நடக்க போகுது அப்படின்னு நிறைய நேரத்துல காலம் தாமதம் ஆகும்போது நமக்கு விரக்தி வந்துடுது. திருவசனத்தை வசனத்தை அவமதிக்கிறோம். ஆமா, இந்த வாக்கு தத்துவத்துக்கு வேற வேலை இல்லை, இந்த பாசுகளுக்கு வேற வேலையில் ஒன்று வாழாக்காமல் தலையாக்க. ஆமா ஆமா, எந்த காலம் ஆக்க போறாங்க, என் வாழ்க்கையவே முடிய போகுது, நான் எங்க தலையாக போறேன், இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலங்க, வேற யாருக்காச்சும் நடக்கலாம், எனக்கு நடக்காது, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கலங்க. ஆனா இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன காரியத்துக்கு காத்திருந்தான் பாருங்க. அவனுடைய முழு குடும்பமும், இந்த நோவாங்கிற தேவ மனிதனுடைய முழு குடும்பமும், அவனுடைய 3 மகன்களும் 3 மருமகள்களும், அப்புறம் அவரும் அவர் மனைவியும் உள்ளே பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிட்டத்தட்ட 100 வருஷமா அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏறக்குறைய 50-100 வருஷமா அவர் என்ன செஞ்சுக்கிறார், பிரயாசப்பட்டு உழைத்தார். ஆனா ஒரு நாளும் அவர் காத்திருக்கிறதுக்கு சோர்ந்து போகவே இல்லை. நாம் நினைக்கிறோம், நோவாவும் அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் மருமக்களை போல என் குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறோம். அதற்கேற்றார் போல காத்திருக்கிறோமா, அதற்கேற்றார் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, எப்பவும் கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறோமா? அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் வசனம் சொல்லுச்சு. அல்லேலூயா. வசனம் இருக்குது. அப்போ எதை நடுங்கணுமா, எதை நோக்கி பார்க்கணுமா, எதை விசுவாசித்து பிடித்து கொள்ளணுமா? அவருடைய வசனத்தை, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. யாரும் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாச வீரர்கள். 25 வருடம் ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் வெட்கப்பட்டானா? சரீரம் செத்து போன பொழுதும், அவன் வயதான பொழுதும், சிறுகளுக்குள்ள வழிபாடு நின்று போன போதும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஏன்னா விசுவாசிச்சவங்க ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்படவே மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே. நான் நம்பினது அவரால் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. யோசேப்பும் பாருங்க, சொப்பனம் வந்ததே ஏறக்குறைய 17 வயசு. 17 வயசுக்கு முன்னாடி கூட அந்த சொப்பனம் வந்திருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 17 வயசுக்கு முன்னாடி சொப்பனம் வந்திருக்கலாம். ஆனால் நிறைவேறதுக்கு 30 வயசாச்சு. குறைஞ்சபட்சம் 13 வருஷம் காத்திருந்தார். எந்தவித அறிகுறியும் இல்லை, எந்தவித வாய்ப்பும் இல்லை, எந்த வழியும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? 13 வருட காத்திருப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். 2 சொப்பனத்திற்கு தொடர்ச்சியாக 2 சொப்பனத்தின் மூலம் ஒரே ராத்திரியிலே அவனுடைய காத்திருப்புக்கு முடிவை கொண்டு வந்தார். கர்த்தர் நினைச்சா ஒரு இரவே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மொர்தெகாய் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஒரு இரவு போதும், ஒரு நாள் போதும். தானியேலுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதுக்கு ஒரே ஒரு இரவு போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதுக்கு பதில் சொன்னா அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் காத்திருக்கலாம், பல வருடம் மாதிரி இருக்கலாம். ஆனால் நிறைவேறும் போது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுங்க. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு பிறக்கிறதுக்கு ராகேல் காத்திருந்தான், யாக்கோபும் காத்திருந்தான். அவன் பிறந்த உடனே வேலைக்காரன் ஸ்தானத்திலிருந்து அவன் விடுதலை ஆனான். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். யோசேப்பு 7 வருடம் தாமதமாய்த்தான் பிறந்தான். அவன் தாயாருக்கு ராகேலுக்கு, யாக்கோபுக்கு 7 வருஷம் தாமதமாக பிறந்தான். ஆனா அந்த தாமதம் பாருங்க, அவன் தாமதமாய் பிறக்காம முன்னமே பிறந்திருந்தா என்ன ஆகுமோ கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒருவேளை லேயாளுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இவனும் என்ன செஞ்சிருக்கலாம், அவருடைய பிள்ளைகளை போல மாறி இருக்கலாமா தெரியாது. ஆனால் தாமதமாய் அவன் காத்திருந்து பிறந்தான். பாருங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாம் மாமனார் கீழே இவன் வேலைக்காரனா இருக்கும் பொழுது பிறந்தவங்க. மற்ற 10 பிள்ளைகளும் 11 பிள்ளைகளும் 10 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைமான்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 10-11 பிள்ளைங்க கிட்டத்தட்ட வேலைக்காரர்களாய் யாக்கோபு வேலைக்காரனாக இருக்கும்போது பிறந்தவங்க. 2 மனைவிக்காக 7 வருஷம் 14 வருஷம் அவர் என்ன செய்தார், வேலை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, யோசேப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இனி என் வீட்டுக்கு, என் சொந்த வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொன்னார். இல்லை உனக்கு எவ்வளவு சம்பளம் அவ்வளவு சம்பளத்தை நான் தாரேன்னு சொன்னார். யார்? மாமனார் சொன்னார், உனக்கு என்ன சம்பளமோ சம்பளம் தான். யோசேப்பு பிறந்த உடனே அவன் வேலைக்காரனாய் இல்லை, சம்பாதிக்கிறவனாய் மாறினான். அப்புறம் எஜமானராய் மாறிவிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாக்கோபுக்கு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் திரளான ஆடு மாடுகளும் வந்துச்சு. எப்போ? யோசேப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி மாமனார் கீழே 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் வேலை செய்து கொண்டிருந்தான். தாமதிக்கிற கர்த்தருடைய தரிசனமாய் இருக்கிற அந்த தாமதமே நமக்கு தரிசனமாக இருக்குது. தரிசனம் தான் நமக்கு தாமதமே. அல்லேலூயா. ஏன் தாமதம் வருது? என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. தரிசனம் இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் தாமதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பைபிள் காலேஜ் படிக்க போகிறது நான் தாமதம், திருமணம் பண்ணினதும் தாமதம், குழந்தைக்காக காத்திருக்கிறோம் அதுவும் தாமதம் தான். எல்லாம் தாமதமாய் வரலாம். ஆனால் ஏன் தெரியுமா தாமதம்? ஏன் தெரியுமா? கர்த்தர் எங்கள் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க காத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, தாமதிக்குதுன்னு சொன்னா, உங்க மேல விலையேறப்பட்ட தரிசனம் இருக்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. தரிசனம் உள்ளவர்களுக்கு தாமதமானது. தாமதம் ஏன் உண்டாச்சு? தரிசனம் இருந்ததுனால. அது நிறைய பேர் சொல்லலாம். வாழ்க்கையில் அநேகரை நீங்க வேதத்துல பார்க்கலாம். தாமதமானவர்களுக்கெல்லாம் அண்ணால் தாமதித்தது, சாராளுக்கு தாமதித்தது. எல்லாரும் தாமதித்து காத்து கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை கனம் பண்ணும்படி அவர்கள் குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. அதனால உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாள் வீணாய் போகாது, உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும். காத்திருப்பு வீணாய் போகாது, விலையேற பெற்றவங்களை உங்களை மாற்றி கனம் பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் நீங்க வெட்கப்பட போதில்லை. நீங்க நம்பினது அவரால் வரும். அல்லேலூயா. குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறப்பட்டிருக்குது. ஒரு நாள் பிள்ளைகளை குறிச்சோ, உங்கள் வாழ்க்கையை குறிச்சோ, உங்களுடைய தொழிலை குறிச்சோ, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை குறிச்சோ, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை நினைச்சோ, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் சபையை குறிச்சோ, உங்கள் ஊழியத்தை குறிச்சோ, உங்களை தரிசனம் விலையேறப்பட்ட தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அதனால அநேகர் பரியாசம் பண்ணுவாங்க. யோசேப்பு சொப்பனத்தை கொண்டு பரியாசம் பண்ணினாங்க. அவனுக்கு தரிசனமே சொப்பனத்தின் மூலம் தான் உண்டாச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அவனுக்கு பட்ட பேர் சொப்பனக்காரன் வச்சாங்க. அதே சொப்பனம் அவனை தலைவனாய் மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதை வச்சு பரியாசம் பண்ணாங்களோ அதே அவனை விலையேறப்பட்டதை மாற்றினது. ஒருவேளை உங்கள் வேலையை வச்சு உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையை வச்சு உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலையை வச்சு உங்களை பரியாசம் பண்ணலாம், இல்லை உங்கள் நிலைமையை வச்சு உங்களை பரியாசம் பண்ணி கேவலமாக பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஊழியம் செய்வீங்கன்னு சொன்னால் உங்கள் ஊழியத்தை பார்த்து பரியாசம் பண்ணலாம். உங்கள் சபையை குறித்து, உங்களுடைய அழைப்பை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் சூழ்நிலையை வச்சு உங்களை பரியாசம் பண்ணலாம். எதை வச்சு பரியாசம் பண்ணாங்களோ அதுவே உங்களை மகா பெரிய மேன்மைக்கு நேரே வழி நடத்த போகுது. அல்லேலூயா. சொப்பனத்தை வச்சு பரியாசம் பண்ணாங்க. அந்த சொப்பனமே யோசேப்பை வாழ்நாள் முழுவதும் அவனை உயர்த்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைமுறை அவனை கனம் பண்ணினது. அதே போல உங்களை பரியாசம் பண்ணுகிறது எந்த காரியமோ அதிலேயே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். அதை கொண்டே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாக்கில கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.